குருப்யோ நமஹ நமோ நமஹ. இதுவரை 7 செஷன் பார்த்துருக்கோம் சாண்டிங்கோட பெனிஃபிட்ஸில். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு பி இன் டச் வித் மீ, கேளுங்க. இப்போ இதுவரை என்ன பார்த்தோம்னா, சான்ஸ்கிரிட்டில் லாஸ்ட் 2 செஷனில் ஒவ்வொரு லெட்டரும் யூனிக் காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ், 3 விஷயம். என்னதெல்லாம்? உற்பத்தி ஸ்தானம், ஆபியந்திர பிரயத்தனம், பாஹ்ய பிரயத்தனம். உற்பத்தி ஸ்தானம் எங்கே வந்து உற்பத்தி ஆகுது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் வைக்கரி சவுண்டு, இந்த கிராஸ் சவுண்டு எங்கே உற்பத்தி ஆகுதுங்கிறது பார்த்தோம், அது ஒன்று. ரெண்டாவது, வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வோக்கல் கார்டு இருக்குது இல்லையா, பிலோ த த்ரோட், அங்கே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அது பாஹ்ய பிரயத்தனம்னு பேர். பாஹ்ய பிரயத்தனத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறான்னா, காக்கலஸ்ய அதஸ்தாத் கல விவர விகாசாதிகராக பாஹ்ய பிரயத்னக. காக்கலஸ்ய அப்படின்னா நம்ம பார்த்தோம்லே அந்த ஓக்கல் கார்டு. இந்த ஓக்கல் கார்டு வந்து தொண்டை கீழே தான் ஓக்கல் கார்டு இருக்கும். இந்த ஓக்கல் கார்டுக்கு கீழே கல விவர அப்படின்னாக்கா அந்த த்ரோட் கேவிட்டி, அந்த கேவிட்டியில், இந்த ஓக்கல் கேவிட்டியில் விகாச ஆதிகராகா, விகாசனா அது விரிஞ்சு சுருங்கிறது இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்ஸுக்கு தான் பாஹ்ய பிரயத்தனம்னு பேர். அப்போது அந்த ஓக்கல் கார்டு மூடி திறக்கும் போது அந்த எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்ஸுக்கு தான் பாஹ்ய பிரயத்தனம். இந்த பாஹ்ய பிரயத்தனம் 11. என்னெல்லாம்? விவாரக, சம்வாரக, சுவாசக, நாதக, கோஷக, அகோஷக, அப்புறம் அல்ப பிராணக, மகா பிராணக, உதாத்தா, அனுதாத்தா, சுவரித்த, எல்லாம் ஒன்றா பார்க்கலாம். விவாரக, இங்கே பொசிஷன் ஆஃப் த வோக்கல் கார்டு எப்படி இருக்கும்? 2 வோக்கல் கார்டு இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அந்த 2 வோக்கல் கார்டு சேர்ந்தா வந்ததுன்னா மூடிடும். அந்த காற்று உள்ளே இருக்கிற காற்று அப்படி அமைக்கி அப்படி வெளியில் தள்ளிடும். ஓகே, அப்படி அமைக்கி, நான் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குந்தாக்க ஒரு பலூனை அமுக்கி உள்ள காற்று இருக்கு, ஒரு அமுக்கு அமைக்கிறோம், அப்படி சத்தத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வோக்கல் கார்டு. இங்கே வந்து விவாரத்தில் வந்து என்னன்னா, வோக்கல் கார்டு அப்படி திறந்த போது காற்று ஈஸியாக போகும். சம்பாரால் அந்த க்ளோஸ் பண்ணும்போது இருக்கிற காற்று அப்படி அமுத்திட்டு வெளியில் வரும். ஸோ விவாரங்கிறது வோக்கல் பொசிஷன் ஆஃப் த வோக்கல் கார்டு எப்படி இருக்கும்? திறந்துருக்கும். 2, இப்போ இது ஒரு வோக்கல் கார்டு, இது ஒரு வோக்கல் கார்டு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்ததுன்னா விவாரக, இப்படி இருந்ததுன்னா சம்வாரக. அப்புறம் சுவாசகனா அது வழியாக அந்த வோக்கல் கார்டு வழியாக அந்த காற்று வெளியில் வருது இல்லையா, அது வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தா இந்த 6மே 3 பேராக வரப்போகிறது. நாதக வந்து அந்த காற்று வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வரும்போது, வைப்ரேஷனோட சத்தத்தோடு வரும்போது அதுக்கு பேர் நாதகன்னு பேர். கோஷகங்கிறது வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அகோஷகங்கிறது வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த 6மே 3 2 பேராயிரும். எப்படியெல்லாம்? சம்வாரக, நாதக, கோஷக, இது 3 சேர்ந்துடும். சம்வாரகன்னா என்ன ஆகுது? இந்த வோக்கல் கார்டு வந்து தே கம் டுகெதர் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னாக்க, அப்போ அங்கே உள்ளே இருக்கிற காற்று என்ன ஆகும்? அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே வரும். அப்போது நாதம், அந்த சவுண்டு வரும். அப்போது என்ன ஆகும்? வைப்ரேஷனும் இருக்கும். இப்படி இருக்கும்போது வைப்ரேஷன் இருக்கும் அந்த 3. ஸோ இந்த வோக்கல் கார்டு க்ளோஸ் ஆகிறது, கஷிங் அவுட் வர்றது, சவுண்டு வர்றது, வைப்ரேஷன் இருக்குது. இது 3 சேர்ந்துண்டு, இது ஒரு பிரயத்தனம் சேர்ந்து. அப்புறம் இன்னொன்று வந்து விவாரக, அதாவது அந்த வோக்கல் கார்டு கையில் கேப் இருக்குது, ஓப்பனாக இருக்குது. சுவாசக, ஜென்டிலாக ஏர் போகிறது. அகோஷக, வைப்ரேஷன் இல்லை, குறைய வைப்ரேஷன் இருக்குது. இது 2 பேர். அப்போது இந்த விவாரக, சுவாசக, அகோஷக ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் என்னெல்லாம் லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் சம்பாரக, நாதக, கோஷக இன்னொரு குரூப்பு, அதெல்லாம் என்ன வரும்னு பார்க்கணும். அப்போது விவாரக, சுவாசக, அகோஷகில் வந்து எல்லாம் இந்த வர்க்கீய வஞ்சனத்தில் உள்ள ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வரும். கா வர்க்கத்தில் பார்த்தோன்னா க வரும், சச்சா வரும், டா வரும், தா வரும், பா வரும். அப்புறம் இந்த உஷ்மானா இருக்குது இல்லையா, அதில் ஷ வரும். அது 13 லெட்டர்ஸ் வரும். ஓகே, எல்லாம் இங்கே வந்து எல்லாமே இங்கே விவாரக, சுவாசக, அகோஷக, சம்வாரக, நாதக, கோஷக எல்லாமே ஒன்லி ஃபார் கான்சனன்ட் தான், மெய்யெழுத்துக்களுக்கு தான் மட்டும்தான் வருது இந்த எஃபர்ட்ஸு. அப்போது 13 எழுத்துக்கள்
விவாரக சுவாசக அகோஷக அந்த செட்டில் வருது. அப்போ என்னாகும், இந்த ஓப்பனாக இருக்கும் வோக்கல் கார்டில் இடையில கேப்பாக இருந்து ஓப்பனாக இருந்ததுன்னா ஏர் வந்து ஸ்மூத்தாக பாஸ் ஆகும், வைப்ரேஷன் குறைய இருக்கும். அது என்னெல்லாம் வேர்டு, க க ச ச ட ட த த ப ப ஷ ஷ ச, இந்த 13 வரும். அப்புறம் இன்னொன்று சம்வாரக நாதக கோஷக, அது ரெண்டும் அப்படி க்ளோஸ் ஆகும்போது எப்படி இந்த பலூனை அப்படி அமைக்க திறந்து விட்டோன்னா ஷிப்னு வருதோ, அப்போது அந்த ரெண்டு க்ளோஸ் ஆகும்போது என்னென்னா உள்ள இருக்கிற காற்று அப்படியே சத்தம் போட்டு வெளியில் வரும் இல்லையா, அது சம்வாரக நாதக கோஷக, வைப்ரேஷனும் ஜாஸ்தி இருக்கும். அது என்னெல்லாம் வருது லெட்டர்ஸ்னு பார்த்தோம்னாக்கா இந்த வர்க்கிய இதுவும் கான்சனன்ஸ் தான். 3வது 4வது 5வது லெட்டர் வரும். எப்படி க க ங, ஜ ஜ ஞ, அப்புறம் ட ட ந, த த ந, அப்புறம் ப ப ம, அப்புறம் ஏ ர ல வ ஹ. இந்த 20 எழுத்தும் இந்த 2வது பேரில் வருது. அப்போது என்னெல்லாம் நடக்குது பாருங்க, அந்த தொண்டை கீழே உள்ள வோக்கல் கார்டு கேவிட்டியில் என்னெல்லாம் நடக்கிறதோ அந்த பிரயத்தனத்தை, அந்த எஃபோர்ட்ஸை வச்சு லெட்டர்ஸை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கா. அதனால தான் சொன்னோம், இந்த 2 எஃபோர்ட்ஸும் அந்த ஸ்தானமும் சேர்ந்து எல்லா லெட்டரும் யூனிக். ஒரு லெட்டர் மாதிரி இன்னொரு லெட்டரில் எல்லா 3 இருக்காது. அப்புறம் அல்ப பிராணானா என்ன, நம்ம வந்து இந்த வேர்டை உச்சரிக்கும் போது ரொம்ப குறைய ஏர் தான் யூஸ் பண்ணுவோம். மகா பிராணங்கிறது அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது நிறைய பிராணம் வேணும். இப்போ அல்ப பிராணத்துக்கெல்லாம் என்ன பார்த்தாக்கா, நீங்கள் வந்து இதுவும் கான்சனன்ஸுக்கு தான் வரும். அல்ப பிராணம் மகா பிராணம் ஒன்லி ஃபார் கான்சனன்ட். அப்போ என்ன வரும், க ஃபஸ்ட்டு க, அப்புறம் க க, ஓகே, அப்புறம் ங. இப்போ க ஃபஸ்ட் லெட்டர் க, 3வது லெட்டர் க, 5வது லெட்டர் ஞ, க க ஞ, க க ங. அது பாருங்கள் குறைச்சி தான் வரும் எஃபோர்ட்ஸ், ஏர் யூசேஜ் குறைய இருக்கும். அப்புறம் ஏ வ ர ல, அப்புறம் அனுஸ்வாரம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன்னாக்கா அல்ப பிராணம், காற்று குறைச்சிருந்தா போகும். மகா பிராணத்தில் பார்த்தேன்னா 2வது லெட்டர் க, கக்கு வந்து குறைய க அப்படிங்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். அப்புறம் கக்கு அப்புறம் க, அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். அப்போது அதுவும் ஷ ஷ ஷ ஹ, இதுவும் ஜிஹ்வா மூலியமும் உபத்மானியமும் விசர்க்கமும். அப்போது இதெல்லாம் மகா பிராணத்தில் வந்துடும். புரிஞ்சுதா? அப்போது மகா பிராணம் வரும்போது நிறைய ஏர் வந்து நம்மளுக்கு வேண்டியிருக்கும். இட் யூசஸ் லாட் ஆஃப் ஏர், ஓகே, மோர் இன் ஏர் இன் யூசேஜ். இப்போ மகா பிராணத்தில் வந்து மோர் எக்ஸலேஷன் இருக்கும், மோர் இன்ஹலேஷனும் இருக்கும். அங்கே அல்ப பிராணத்தில் எக்ஸலேஷனும் குறைய, இன்ஹலேஷனும் குறைய இருக்கும். எஃபர்ட்ஸ் குறைய இருக்கும், இங்கே எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த, இது வந்து ஒன்லி வௌவல்ஸு, இது வந்து உயிரெழுத்துக்களுக்கு மட்டும்தான். அப்போ உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தாங்கிறது என்ன பண்ணுறோம், உதாத்தத்தில் வந்து என்ன ஆகுனாக்கா அந்த உற்பத்தி ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் போய் காற்று கீழேருந்து மேலே போய் அடிக்கும். உதாத்தத்தில், உதாத்தம்னா மேலே போய் அடிக்கிறது. அனுதாத்தத்தில் வந்து காற்று அப்படி கீழே போய் அடிக்கும். ஓகே, ஸ்வரித்தாங்கிறது முதல்ல மேலே அடிச்சுட்டு கீழே அடிக்கும். இது மீண்டு 3 இருக்குது. ஸோ உதாத்தத்தில் என்ன செய்கிறோம், ஒயில் அட்ரிங் த ஏர் மூமெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் த அப்பர் போர்ஷன் ஆஃப் த உற்பத்தி ஸ்தானம். இந்த வேர்டை உச்சாரிக்கும் போது அந்த ஏர் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, உற்பத்தி ஸ்தானத்தை அப்பர் போர்ஷனில் மேல் போர்ஷனை போய் டச் பண்ணும். உற்பத்தி ஸ்தானத்தை கீழ் போர்ஷனை டச் பண்ணினா அதுக்கு பேர் அனுதாத்தா. உற்பத்தி ஸ்தானத்தை மேலே டச் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னால் கீழே டச் பண்ணினா இதெல்லாம் சொரித்தா. இதெல்லாம் மந்திரங்களை சொல்லும்போது இதுக்கெல்லாம் வேதத்தில் நிறைய இதெல்லாம் யூஸ் இருக்குது. இதுக்கு வந்து சிக்னல் சைன் கூட இருக்குது. உதாத்தத்துக்கு ஒரு சைனும் கிடையாது. அனுதாத்தத்துக்கு வந்து அந்த லெட்டருக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருப்பான். ஸ்வரித்தத்துக்கு வந்து லெட்டருக்கு மேலே வெர்டிக்கல் லைன் போட்டிருப்பான். ஸோ இந்த 11 பாக்கிய பிரார்த்தனை இருக்குது. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், முதல்ல ஸ்தானம், எங்கேருந்து உற்பத்தி, இந்த எக்ஸ்பிரஸ்ட் வேர்டு, ஃபிசிக்கல் வேர்டு, கிராஸ் வேர்டு எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, அது ஸ்நானம். மெயினாக 6 ஸ்தானத்தை பார்த்தோம். இதெல்லாம் தொண்டை, ஹார்டு பேலட்டு, சாஃப்ட் பேலட்டு, அப்புறம் பல்லு, உதடு, மூக்கு, அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் திஸ் இது பார்த்தோம். 2வது வந்து ஆபியந்தர பிரயத்தனம், ஒரு 5 ஆபியந்தர பிரயத்தனம் பார்த்தோம். ஸ்பிரஷ்ட நல்லா டச் பண்ணுறது, ஈஷத் ஸ்பிரஷ்ட, ஈஷத் விவருத்த சம்விருத்த, இந்த 5 வந்து ஆபியந்தர. இது வந்து வாய்க்குள்ளே நடக்கக்கூடிய எஃபர்ட்ஸு. அப்புறம் தொண்டைக்கு கீழே அந்த வோக்கல் கேவிட்டியில் நடக்கிற எஃபர்ட்ஸ் வந்து 11 பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து அந்த 6 வந்து 2 3 செட்டாக 2 வச்சு பிடிச்சிட்டோம். சம்வாரநாத கோஷம்னு பார்த்தோம்,
விவார சுவாச அகோஷ பார்த்தோம். இதெல்லாம் டெக்னிக்கல் தான், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போது இந்த மந்திரங்கள்லாம் பண்ணும்போது என்ன காம்பினேஷனை வச்சு பண்ணியிருக்கான்னா, இதில் நிறைய ஒரு மூளை போயிருக்கு. நம்ம சாஸ்திரத்தில் மூளை போயிருக்கு. அந்த சாஸ்திரத்தில் மந்திர சாஸ்திரத்தில் படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் வேர்டை சொல்லும்போது அவள் எவ்வளோ யோசிச்சிருக்கா பாருங்க. எவ்வளவு மனசுக்கும் உடலுக்கும் நல்லது பண்ணணும், பிரெயினுக்கு நல்லா பண்ணணும். நியூரோ சயின்ஸில் இதை பற்றி நான் ரிசர்ச் ஃபைண்டிங் அடுத்தாப்பில் உள்ள போஸ்டிங்கில் பார்க்கும்போது வெர்பாட்டியமாக கொடுக்கும்போது இதெல்லாமோட எஃபர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியுது. அப்புறம் அல்ப பிராணான் வேர்டெல்லாம் குறைச்சமான ஏரை யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடியது. மகா பிராணம் நிறைய ஏரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. அப்புறம் அனுதாத்தா உதாத்தா ஸ்வரித்தா ஒன்லி ஃபார் வவல்ஸ். ஸோ இப்போது இதெல்லாம் முடிஞ்சு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் முடிச்சிட்டோம். இனிமேல் கடைசி பாட்டு நான் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வெர்பாட்டிம் அங்கே எப்படி கொடுத்துருக்கோளோ அதே மாதிரி கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி கொடுக்கும்போது இதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்போ இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கு தமிழாக்கத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.